பிரித்தானியாவில் இருந்து சென்ற விமானத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட பயணிகளுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கும் அதிரடி தீர்ப்பு உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் திகதி லண்டன் ஸ்டான்ஸ்டெட் விமான நிலையத்திலிருந்து ஸ்பெயினின் ஐபிசா நோக்கி ரயன் ஏர் விமானம் ஒன்று புறப்பட்டது. அந்த விமானத்தில் 184 பயணிகளும் 6 பணியாளர்களும் இருந்தனர். பயணத்தின் போது 2 பயணிகள் ஏனைய பயணிகளிடம் மிகவும் மோசமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்டதோடு விமான பணியாளர்களின் அறிவுறுத்தல்களையும் மதிக்க தவறியுள்ளனர். இவர்களின் அடாவடித்தனமான நடத்தையினால் விமானத்திற்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி பிரான்சின் துலூஸ் விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் ஏனைய பயணிகளின் பயண நேரம் பாதிக்கப்பட்டதோடு விமான நிறுவனத்திற்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு பிரான்சில் உள்ள துலூஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது வெளியாகியுள்ள தீர்ப்பின்படி குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் தலா 10 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இருவரும் இணைந்து 10,000 யூரோக்களுக்கும் அதிகமாக அபராத தொகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை ரயன் ஏர் நிறுவனம் வெகுவாக வரவேற்றுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்நிறுவனத்தின் பிரதிநிதி ஜாட் கிர்வான், விடுமுறையை கழிக்க திட்டமிட்டு வரும் பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எமது நிறுவனத்தை பொறுத்தவரை இவ்வாறான ஒழுக்கமற்ற செயல்களுக்கு துளிக்கூட இடமளிக்கப்பட மாட்டாது. இந்த தண்டனை ஏனையோருக்கும் ஒரு பாடமாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.